தல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. Hey guys, welcome back to another video. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஜிடிஎஸ் சானர்ஸோட பார்ட் 2. ஸோ விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, 3, பார்ட் 3 இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சீரிஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். எவ்வளோ சீரிஸ் போக போகுதுன்னு தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டு முடிக்கணும். ஏன்னா வருஷ கணக்காக இழுத்துரும் ஜிடிஎஸ் சானர் சீரிஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விட்டு ஒன்றாச்சு பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ யார் ஃபோன் பண்ணியிருக்கானா அந்த ஆஃபீஸர் நம்மளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிவிட்டு காசை பிடிங்கிட்டு போயிடுவாள். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா நீ இன்னும் ஊர்லேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஊரை விட்டு போக கூட நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மிரட்டுவான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மிஷின் தான் இருக்குது. நான் ரைடர் மிஷின் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. போய்ட்டு ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மிஷின் இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்குது. ஓ ஹெலிகாப்டர் போகுது கைஸ். ஸோ இது மாதிரிலாம் போய் நான் பார்த்த மாதிரி எனக்கு சரியாக ஞாபகம் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வேளை முன்னாடி போயிருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் தானாக பார்த்தீங்கன்னா பறந்து பார்க்குறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சீட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரொம்பலாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சீட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நிறையா வெஹிக்கிள் இருக்குது கைஸ். ஸோ நிறையா வெஹிக்கிள் இருக்குது. யாரா கைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் யாரோ ஃபோன் பண்ணுறானுங்க. யாரும் தெரியல. ஸோ மறுபடியும் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஃபோன் வராதுன்னு நினைக்கிறேன். யார்? ஸோ ஸ்வீட் தான் பேசுகிறான். பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தான் பேசுகிறான். அதாவது பார்த்தோன்னா உன் பாடிக்கு நீ மரியாதை கொடுக்கலாம், உன் பாடி உனக்கு மரியாதை கொடுக்காது, உன்னோட மசில் பார்த்தோன்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறான். அதாவது பார்த்தா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தது தான். அதாவது ஜிடிஎஸ் சானர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது. அங்கே போய் நம்ம பாடியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த எபிசோடில் பண்ண போகிறதுல இந்த மிஷினே பண்ண போகிறதுல போக போக பார்த்தோன்னா நான் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போய்ட்டு என்னோட மசில்லாம் ஏற்ற போகிறேன். ஸோ அது போக போக பார்த்தோன்னா போக வர எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஃபியூச்சரில் பார்த்தோன்னா ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தா நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்வீட்டோட மிஷின் தான் இருக்குது. ஸோ ஸ்வீட்டோட மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த எங்கடா போகிற கைஸில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. 9s and AK. ஸோ இந்த மிஷின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோ முடிகிறப்ப சொன்னது தான் கைஸ். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கன்னு ஷூட்டிங் கன் ப்ராக்டிஸ் கொடுப்பானுங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ரீ ஃபயர் பிளேயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை நம்ம ஒரு ஃப்ரீ ஃபயரில் படா ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் காட்டணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் போடலான்னு தான் இருக்கேன். பட் என்னோட டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து அதுக்குன்னு சிரிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிரைவ் பண்ண வராது. அதுவும் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வராது. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ப்ளே பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அது நான் பட்டன் வச்சுருக்கேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்புகிறோம், இப்போ லெஃப்ட்டில் திரும்பினாலே ஓவராக ஸ்கிட் ஆகிற மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகுது. அதே தானாக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாலே தெரியும். எக்ஸ்ட்ரா எங்கெங்கேயோ திரும்புதோ கொஞ்சம் எரிச்சலாகவே வருது. ஏதோ வளர வேண்டியதாக இருக்குது. ஓகே பார்த்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எவன்ட்டோட இடம் நினைக்கிறது தான். ஓகே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டே வந்தாச்சு. ஓகே இவன் பார்த்தீங்கன்னா பாலாஸ் கேங்குன்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா சுடுறான். ஓகே அவன் பண்ணவே நம்மளும் சுடணும். ஓகே ஸோ கைஸ் ஏம் மிஸ் ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா ஆட்டோ எய்ம் லாக் தான் இருக்குது. ஆட்டோ எய்ம் லாக்னால பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. ஓ செக் பாயின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 3 கன்னை பார்த்தீங்கன்னா சுட்டு சொல்லித்தரானா. டே நான் எவ்வளோ பெரிய பிளேயருங்கிற தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்டே சொல்லித்தராங்க. ஸோ ஆட்டோ எய்மே இருக்குது. ஸோ ஈஸி நம்மள்ட்ட போய் சொல்லித்தரான். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு புல்லட்லேயே சுட்டுட்டு மித்த புல்லட் தாங்க வேஸ்ட் பண்ணேன். ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்க்ரீன் லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் சிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நேரம் சுடுறாங்க. ஸோ ரொம்பவே லேட்டாக தான் சுடுறான். நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு காமிக்க போகிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா உட்காண்டா எதுக்கு டைவெலாம் அடிக்க வேணாங்க. பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுட்டுலாங்க. சேம் சரியாக லாக் ஆகலை. ஓகே பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. ஸோ நீ நினச்ச எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காரோட பார்த்தீங்கன்னா டேங்கை பார்த்தீங்கன்னா சுட சொல்கிறான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேனுவல் எய்ம். நான் பார்த்தீங்கன்னா நம்மளே எய்ம் பண்ணி சுடுறதான். கைஸ் இது மொபைலில் எய்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எய்ம் பண்ணிட்டு ஒரு இடத்துல சுட்டோம்னா அது வேறு எங்கேயோ சுடுறான். ஸோ மொபைலில் எய்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. மொபைலில் எய்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலாக எய்ம் பண்ணுறது கற்றுக்கணும் போல். ஸோ இப்படியே சுட்டுருவேன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சுட்டுலான்னு நினைக்கிறேன். ஓகே எய்ம் பண்ணியாச்சு கைஸ். ஆடசாய் எய்ம் பண்ணிட்டு சுடுறப்போ எங்கேயோ போகுது கைஸ். வெறுப்பாக இருக்குது. வெறுப்புடா டே. ஓ ஆல்ரைட் பார்த்தீங்கன்னா சுட்டுடுங்க கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சுட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கில்லர் பேபி ஐ ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கோட வீட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணணும். ஓகே நம்ம எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா எம்எட் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கன் எடுத்துக்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன் இருக்குது. எப்போ வேணால் பார்த்தா எம்எட் வீட்டில் வந்து கன் எடுத்துக்கிறாங்கிறானுங்க. ஸோ டிரைவிங் மோசமாக பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ஜிடிஏல மாஸ்டர் பண்ணிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி எங்கிட்ட போகிறாங்க. ஸோ எங்கிட்ட போகிறது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எங்கிட்ட போகிறான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிட்ட போகிறாங்கிறத சொல்லுவீங்க, நீ தான்டா ஓட்டுறேன்ட்டு. நான் தான் ஓட்டுறேன். பட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும்போது லெஃப்ட்டு போகிறான். அது எக்ஸ்ட்ரா ஓவர் டேன் ஆகுதுங்க. ஸோ அது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. டேய் யாரா நீ கோமாளி போடா அங்கிட்டு. ஸோ குறுக்கால நிறைய பேர் வரானுங்க. ஸோ இவங்க வேறு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பாட்டு ஆஃப் பண்ண முடியாதா கைஸ்? யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். செட்டிங்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கொஞ்சம் இறக்கிற மாதிரியே எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஓகே கைஸ், ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம். ஸோ யார் ஃபோன் பண்ணுறா? ஸோ நீ அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குரூப் சீட் அகைன் பார்த்தீங்கன்னா போறியா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃபீஸர் தான் நினைக்கிறேன். வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி புலம்புறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் மாற்ற சொல்லுவானுங்க. ஸோ இது எப்பட்றா ட்ரெஸ்ஸு மாற்றினா நான் டீசெண்ட் ஆயிடுவேனா, ரவுடி இல்லாமல் ஆயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு கேங்ஸ்டர் இல்லாமல் கெட்டவன் இல்லாமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பிங்கோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிங்கோ கிளாத் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றணும். ஓகே வண்டி ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்கார். ஸோ நானுங்களா ரிஸ்கியாக ரஸ்க்கு மாதிரி சாப்பிட்றவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போலீஸோட வண்டி எடுத்தாச்சு. ஸோ போலீஸோட வண்டி எடுத்துகிட்டே போய் பார்த்தீங்கன்னா பிங்கோக்கு போயிடலாம். பிங்கோ கிளாத்ஸ் போய்த்து ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கிப்போம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ட்ரெஸ் மாற்றியும். ஸோ இங்கே தான் கேஸ் இருக்குது கேஸ். இந்த காரை பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. லெஃப்ட்டில் இருந்த கார் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. யாராவே பின்னாடி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து விட்டாயா, ஸ்ட்ரைட்டாக வந்து விட்றான், ஸ்ட்ரைட்டாக வந்து விட்டான் பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கிளாத் சென்டருக்குள்ளே போயாச்சு. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. கமான்ட்டு. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல தான் போய் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரூம் சார் அப்படிங்கிறாங்க. ஒரு சரி உள்ளுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம் ட்ரெஸ்ஸை. ஸோ உள்ளுக்கு வந்தாச்சு. ஸோ சட்டை ஓகே சார், சட்டை சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை மட்டும் போட்டுப்போம். இந்த காம்பேக்ட் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா போட்டுப்போங்க. ஸோ இந்த காம்பேக்ட் ஜாக்கெட் மட்டும் போட்டுப்போம். எனக்கு வந்து க்ரீன் கலர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் போட்டு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக பார்த்தீங்கன்னா நல்லா காசு ரெடி பண்ணிட்டு வந்து பக்காவாக மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா செயினெலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு பக்கா கேங்ஸ்டர் மாதிரி மாறுவோம். ஸோ பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா வருவோம். ஓகேவா? ஸோ இப்போ வெளியே போவோம். ஸோ தேங்க்யூன்ட்டாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏன்டா உழுக போகிற? டேய் வெளியே போகணுண்டா. ஸோ இதில் போய் தான் வெளில போகணும் போல். ஓகே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு கைஸ். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வெளியே போவோம். வெளியே ஒரு அடை ஓகே வெளியே போயிடுவோம் கைஸ். ஸோ போலீஸ் கேஸ் இருக்குமா? ஓகே போலீஸ் கேஸ் இல்லை கைஸ். ஸோ போலீஸ் வண்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக திருடியாச்சு. மிஸ்ஸிங் பாஸ்வேர்டு இதுக்கு மட்டும் வரல, நம்ம வண்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக திருடுனதுக்கு தான். ஸோ போலீஸோட வண்டியை பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தோன்னா திருடிட்டோம். இப்போ பார்த்தோன்னா போலீஸ் வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம கராஜில் போய்ட்டு சேஃபாக வச்சுப்போம். நம்ம தேவைங்கிறப்ப பார்த்தோன்னா யூஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு வண்டியை வச்சுருக்கோம். ஸோ ஓகே கேஸ் பார்த்தோன்னா போலீஸ் வண்டி பார்த்தோன்னா வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மிஷின் பார்த்தோன்னா பிக் ஸ்மோக் மிஷின் ஒன்று இருக்குது, ஸ்வீட்டோட மிஷின் ஒன்று இருக்குது. ஓகே நம்ம பார்த்தோன்னா ஸ்வீட்டோட பார்த்தோன்னா மிஷின் ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். டிரைவ் பை ஓகே கேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிஷினே சொல்லலாம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பாலாஸ் கேங்கை போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய் சுட சொல்லுவானுங்க. அதாவது பார்த்தா பாலாஸ் கேங்காக நின்றுருப்பானுங்க. அவங்க இடத்துல போய் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா நம்ம சுடுறது தான். அவங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க, வம்ப இழுக்கிறதுலேயே தான் இருப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா பாலாஸ் கண்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா பாலாஸோட டெரரிஸ்ட் அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட சரியாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வரல கை. ஸோ அவங்களோட இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் பார்த்தீங்கன்னா நம்ம சுடணுங்கிற மாதிரி தான் சொல்லுவானுங்க. இப்போ நம்ம பார்த்தா அதுக்கு தான் தண்டபாலம் வழியாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். பார்த்தோன்னா அவங்கள போய் சம்பவம் பண்ணுறோம். ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா புல்லட் கொடுக்கல கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கன் இருக்குது, புல்லட் கொடுக்கல. நம்ம கன்னுமே பார்த்தீங்கன்னா பாலாஸ் கோட் இருந்து ஆட்டையப்பட்ட கன்று தான். ஸோ சீட் கோட் இருக்குது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா சீட் போட்டு பார்த்தீங்கன்னா கன் எடுத்துடலாம். ஸோ இப்போ வச்சுட்டு கன் வச்சு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா முடிக்க ட்ரை பண்ணணும். 29 புல்லட் தான் இருக்குது. ஓகே கைஸ் பிளேஸுக்கு வந்தாச்சு. ரெடியாக இருந்துக்கோ கைஸ் அப்படிங்கிறான். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்கடா அப்படிங்கிறான். ஓகே இங்கே தான் இருக்கானுங்க. ஸோ உங்களை போய் சுட பார்ப்போம் கைஸ். சுடுவோம். ஸோ கைஸ் பார்த்தோன்னா இவனுக்கு தான் சுடணும். காருக்கு ஹெல்த் இருக்குது கைஸ். ஸோ நம்ம கிளாஸ் அதாவது நம்ம கார் பார்த்தோன்னா பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம காருக்கு பார்த்தோன்னா ஹெல்த் இருக்குது கைஸ், ஹெல்த் இருக்குது. ஓகே இங்கே இருக்கானுங்களே யாரா நீ கோமாளி கைஸ். குறுக்கால எவனோ வராங்க கைஸ். குறுக்கால வந்துட்டு அவங்க கார் பற்றிக்கிச்சு கைஸ். நம்ம தள்ளி பண்ண வெடிச்சுட்டு அவங்களே செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். தள்ளி போயிடலாம் கைஸ். பக்கத்தில் இருக்க கார் இப்போ பற்றிக்கிச்சு. ஓ கைஸ் நம்ம கார் பற்றிக்கிச்சு. போச்சு. வேஸ்டட் மிஷின் ஃபெயில்டு. தச்சை காய்ஸ் இப்படி மிஷின் ஃபெயில் ஆகும் நான் நினச்சே பார்க்கல. இப்படிலாம் மிஷின் ஃபெயில் ஆகும்னு. ஸோ வண்டி பற்றிக்கிட்டு ஒரு வண்டி வெடித்ததில் 3 வண்டி வெடிச்சிருச்சு காய்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மிஷினை பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. ஓகே கேஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு போவோம். கன்று பார்த்தீங்கன்னா சீட் போட்டு எடுத்துப்போம். ஸோ MP5 இருக்கான்னு தேடுனேன். MP5 காணுங்க. ஸோ நம்ம உசியே வச்சுப்போம். MP5 காணும். நம்ம பார்த்தோன்னா உசி தான் வச்சுக்கணும் போல. MP5 காணுங்க.
வெப்பன் 2 வெப்பன் 3ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா உசியை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எனஃப். ஸோ இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா இது உடஞ்சி பார்த்தீங்கன்னா தண்ணி சதுரம் கேஸ். நேற்று கூட பண்ணேன். சே ஓகே கேஸ், நான் பார்த்தா ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிரைவிங் காட்ட வேணாம். பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போயே ரொம்பவே லென்த்தாக இருக்குனால பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன் கேஸ். ஓகே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்மளே பார்த்தீங்கன்னா கார் ஓட்டி ஏற்றி நம்மளும் இப்போ சுடுவோம். ஸோ கேஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கேங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் முடிஞ்சமா இல்லையா, வேறு இவங்க எங்கே இருக்கேன்னு காட்டலை. எனக்கு தெரிஞ்சு இவங்க செத்தாங்களா இல்லையா எல்லாம். ஸோ இதை போய் செக் பண்ணிடுவோம். ஓ செத்துறாங்க சார். அடுத்த கேங் பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நிற்கே காட்டுது. நவுருங்கடா கேஸ். கேஸ் அங்கே ஒருத்தர் உட்காண்ட்ருக்கா. என்னடா சண்டை கொண்டு உட்காண்ட்ருக்கலே கேஸ். நம்ம பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணிட்டான். வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏற்றி ஒருத்தனை கொண்டுட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனும் பாலா ஸ்குவாடோட எதிரியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓடுறாங்க. ஸோ சந்துக்குள்ளே ஓடுறானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி கொண்டுலாம்னு நினைக்கிறேன். இவனுங்களை நம்மளா அவங்க சுடமாட்டானுங்க, வேஸ்ட்டு. நம்ம பார்த்தோன்னா வண்டியிலே ஏற்றி கொண்டுலாம். சுட்டானுங்க பார்த்தா இன்னும் ஒரே ஒரு கேங்கு தான் இருக்குது. எங்கே இருக்கானுங்க? பாலத்துக்கடியில் என்னடா பண்ணுறீங்க? பாலத்துக்கடியில் ஏதோ பண்ணுறானுங்க கேஸ். வண்டிலேயே பார்த்தோன்னா 2 பேர் காலி. ஓகே கேஸ், எல்லாருமே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துக்கே போயிடலாம் கேஸ். பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் கேஸ் செக் பாயிண்ட் சேவ் ஆனாலே பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் கேஸ் விழுந்துருச்சு. ஸோ வேண்டியிருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயே ஆகணும். கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுற மாதிரி வருவானுங்க. பொந்துக்குள்ளே இருந்துட்டுலாம் அங்கே வரானுங்க பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூ சீட்டுக்கு தான் போய் ஆகணும். ஸோ வேண்டியிருந்து தப்பிச்சு போயே ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஓட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதில் தான். ஆமாம், இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடித்தோம்னா அதாவது இந்த ஸ்டார் போயிருங்கிற மாதிரி தான் இதில் இருக்க லாஜிக். எப்பட்றா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வர காமெடி மாதிரி தான். அதாவது மறு வச்சா எப்பட்றா வேஷம், அதாவது பார்த்தீங்கன்னா மறு வச்சுட்டு வந்தால் உடனே மாறு வேஷம் போட்ட மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் எப்பட்றா காருக்கு பெயிண்ட் அடித்தா யாருன்னு கண்டுபிடிக்காத மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா காருக்கு பெயிண்ட் அடிக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். விடாமல் துரத்துறானுங்க. ஸோ பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ சடன் பிரேக் போட்டாகணுமா? கைஸ் பார்த்தா பின்னாடி போயிட்டோம். ஸோ $100 நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரீ. அடுத்த டேட்லேருந்து வரப்போலாம் $100 தரணுமா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஃப்ரீங்கிறானுங்க. ஓகே பார்த்தா உள்ளுக போயிடலாம். நம்ம உள்ளுக போகிறதே போலீஸ் வராங்க பார்க்குறானுங்க. வெளில வரப்போ துரத்தாமையா கைஸ் இருப்பானுங்க. என்ன நியாயம், என்ன லாஜிக்னே தெரியல. அப்போ வந்து கேம் அளவு சூப்பரான இருக்குது. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா உடனே போகுது. அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும். நம்ம அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணாமல் இருக்கணும். பண்ணோம்னா மாட்டிப்போம். நான் வேறு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் ஸ்டார் மின்னிட்டு தான் இருக்குது. பர்மனெண்ட்டாக வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வரல கைஸ். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டானுங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் வந்துருச்சு. மறுபடியும் பெயிண்ட் அடிப்போமா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். நம்ம சிட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக போய் மிஷின் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வராதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஸ்டார் போயிடும்னு நினைக்கிறேன். யாரா வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ யாருன்னே தெரில. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கல. வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒருத்தர் வராங்க. ஸோ இந்த கௌசிக் குறுக்கால வந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் மீட் பண்ணலாம். ஐசி லேட்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும். ஸோ அடுத்த ஒரு மிஷினுக்கு போகலாம். ஸோ அடுத்து என்ன மிஷின் கேஸ்? அடுத்து ரைடர் மிஷின் ஒன்று இருக்குது. பிக் ஸ்மோக் மிஷின் இருக்குது. ஸோ ரைடர் மிஷினுக்கு போய் பார்ப்போமா. ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ரைடரோட மிஷினுக்கு போவோம். ரைடரோட மிஷின் பார்த்தா 12 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வர சொல்கிறானுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோக்கோட மிஷினுக்கு போயிடலாம். ஸோ நம்ம சீட் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா 3 வண்டி தான் காட்டுது. ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வண்டி அவ்வளோ பெருசாக இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்போ காட்டினதுலேயே போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ ஏதாச்சும் ஒரு வண்டி அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஸோ ஆம்புலன்ஸ் தாங்க இருந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வச்சு நான் என்னடா பண்ணேன்? ஆம்புலன்ஸ் வச்சு நான் என்னடா போய் பேஷண்ட் எவ்வளோ ஏற்றிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெஹிக்கிள் ஸ்பேனுக்கு போயிடலாம். கேஸ் எந்த வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுங்கள். ஸோ தீயணைப்புத்துறை வண்டியெலாம் இருக்குது. கேஸ் இந்த கார் பார்த்தீங்களா ரிச்சு காரு. ஸோ செமையாக இருக்குது கேஸ் ரிச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாக ஓட்டுறாரு. ஹெலிகாப்டர் இருக்குது கேஸ். ஹெலிகாப்டர் ஓட்டலான்னு இருக்கேன் நான். ஹெலிகாப்டரு எங்கடா ஹெலிகாப்டர் தரல? ஹெலிகாப்டர் காணோம். அநியாயம் பண்ணுறானுங்க. எனக்கு ஹெலிகாப்டர் வேணும். ஓகே பார்த்தா ஹெலிகாப்டர் வந்துச்சு. ஸோ ஹெலிகாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போய் மாசாக கெத்தாக பார்த்தீங்கன்னா இறங்குவோம். அதாவது பிக் ஸ்மோக் வீட்டுக்கிட்டே இறங்குவாங்க. வண்டி இல்லை. ஓகே கேஸ்
கேஸ் யார் கேஸ் இங்கே இது கட்டினா இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பு வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம வேறு இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்து பண்ணலாம். ஆனால் அதுதான் நான் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுறேன்னா அந்த கரண்ட் கம்பத்தை உடச்சு விட்டு எடுக்கலான்னு தான் இருக்கேன். ஸோ நான் நினச்சேன் இந்த வேறு இடத்துல போய்ட்டு சீட்டு போட்டு அதை பற்றின கொஞ்சம் இடம் தள்ளியே சீட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுக்கலாம். ஆனால் நான் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக பார்த்தா இது உடச்சு விட்டு தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஸோ உடச்சு விட்டாது கைஸ். அந்த அக்கா வேறு கத்திக்கிட்டே கிடக்குது. சொன்னால் அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்க மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஏறிடுவோம். ஸோ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோக்கோட வீட்டுக்கு போய்ட்டு அடுத்து மிஷினை பண்ணுவோமா. ஓகே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஸோ ஓகே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேறு லெவல் சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எஸ் பயப்படுறானுங்க. பயந்துட்டு கத்திட்டு ஓடுறானுங்க கைஸ் உங்களுக்கு. ஸோ பயந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் கேஸ் ஓடுற மாதிரி ஓடுறானுங்க. ஸோ போச்சு கைஸ் குத்திட்டேன். ஸோ ஃபயர் ஆகலை. நல்ல வேலை ஃபயர் ஆகலை. ஸோ லைட் ஆகிடுச்சால ஃபயர் ஆகும். நல்ல வேலை ஃபயர் ஆகாமல் தப்பிச்சிட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோக் வீட்டுக்கு போகலாம். கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஓட்ட தரல. அதுவும் மொபைலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் வேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எனக்கு ஓட்ட தரல. எங்கேயோ வண்டியை விட்டு குத்துறன்னு மட்டும் நல்லா தெரியுது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை. ஸோ உங்களுக்கு நல்லா ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஓட்ட ஆட்கள் தேவை. சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஓட்ட தேவை. ஸோ வண்டியில் போனால் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹெலிகாப்டர் எடுத்தோம். பார்த்து ஹெலிகாப்டரில் போனோம்னா நான் அதோட லேட் ஆகும் போல் அப்படி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப மோசமாக ஓட்டுறேங்க. ஸோ ஹெலிகாப்டர் சுத்தமாக ஓட்ட தரல. இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டிங் பண்ணணும். ஸோ கைஸ் இவ்வளோ பெரிய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் கூட இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சங்கட்டமான விஷயமா இருக்குது. ஸோ எங்கே நிப்பாட்டுவேன் நான் சொல்லுங்கள். லேண்டிங் பண்ணுறதுக்கு பிளேஸ் கூட இல்லை. கைஸ் யாராவது ஒயர் வச்சதில்ல. இல்லை கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேங்க ஊரில். நம்ம பார்த்தா கரண்ட்டுக்கு மற்ற போட்டு இடிச்சு உடச்சி எரிஞ்சிட்டோம். ஓகே பார்த்தா சேஃபாக பார்த்தா லேண்ட் பண்ணிடுவோம். டேய் காய்ஸ் பார்த்தா ரொம்பவே பார்த்தா அடிக்குது. போலீஸ் கார் நிப்பாட்டுங்க கார். காய்ஸ் போலீஸ் கேஸ் ஆகலை. தப்பிச்சிட்டோம் காய்ஸ். போலீஸ் கேஸ் பார்த்தோன்னா ஆகலை. ஸோ அது வரைக்கும் நல்லது. பார்த்தோன்னா போலீஸ் வண்டிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணியிருக்கோம். போலீஸ் கேஸ் ஆகலை. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓஜி லாக் மிஷின் கேஸ். ஓஜி லாக் மிஷின் இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஸ்மோக்கோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஓஜி லாக். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டியாக அவன் பேர் சரியாக தரலையே கேஸ். ஓஜி லாக் ஓகேங்களா. ஸோ ஓஜி லாக் சரி அவன் பேர் ஓஜி லாக் தான். அவன் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருப்பான். ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா வருவான். நம்ம என்ன பண்ணோம்னா அவனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்காத்தா பைக் ரேஸ்லாம் வரும். இந்த மங்காத்தா பைக் சேசிங் சீன் அது கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுற. அதாவது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுற இதுனே சொல்லலாம், மிஷினே சொல்லலாம். ஸோ அந்த மிஷின் தாங்க இப்போ பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக இருக்க போது வேறு லெவலுக்கு எத்தனை டேக் எடுக்க போகிறோன்னு எனக்கே தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா காரே பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓட்ட வரல. பைக் எப்படி ஓட்ட போகிறேன்னு தான் தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போங்க. இட்ஸ் ஓகே. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். டே காய்ஸ் இவனே இடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை திட்டுறாங்க. பாருங்க இறங்கி பார்த்தீங்கன்னா கட்டையை இறக்கிட்டு வரான். இவனே பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு வரான். இவனே இடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மள சொல்கிறான். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேஸுக்கு வந்தாச்சு. சாரி பிளேஸ் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டியோட ஹவுஸ் போடும். ஃப்ரெட்டிங்கிறவன் யாருன்னா ஓஜி லாக் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தவன். அவனை தான் நம்ம பார்த்தீங்கன்னா கொல்லணும். ஓஜி லாக் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தவன் தான் ஃப்ரெட்டிங்கிறவன். இப்போ பார்த்தா அவனை போய் தான் கொல்ல போகிறோம். அவங்க வீட்டுக்கு தான் பார்த்தோன்னா போயிட்டுருக்கோம். ஸோ வண்டி பார்த்தோன்னா சுத்தமாக ஓட்ட வரல கைஸ். நம்ம பார்த்தோன்னா பிரேக் பிடிச்சி பொறுமையாக திருப்ப வேண்டியது இருக்குது. அப்படி திருப்பினாலுமே அது மாட்டுக்கு ஏதோ ஒரு ரூட்டில் போகுது. பார்த்தீங்கனாலே தெரியும். டிரைவிங் ரொம்பவே மோசமாக இருக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரே 3 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறப்ப. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வியூஸுமே ரொம்ப கம்மியாக போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஓஜி லாக்கோட வீட்டுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூரமாக இருக்கும் போலையே கைஸ். நான் தூரமாக இருக்கால நான் சுற்றி எங்கிட்ட சுற்றிட்டு இருக்கேனாங்கிறது தான் எனக்கே தெரியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஓஜி லாக் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன். ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஓஜி லாக்கோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஓஜி லாக் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மிஷின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கோ அண்ட் ரிங் டோர் பெல் பார்த்தீங்கன்னா பில் பண்ணும். யார் பார்த்து மாறி வந்துட்டாங்க. இவங்க ஒரு அக்கா உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா மாறி வந்துட்டேன். இங்கே தான் போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்தால் தான் ஒரு பார்த்தீங்கன்னா பில் அடிப்பாராம். அது நம்ம தான் வந்து பில் அடிக்கிறோமா, இவர் அடிக்க மாட்டாராமா. ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டி பார்த்தீங்கன்னா ஓடான்னு சொல்லி இறங்கிட்டேங்க. ஸோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் ஸோ நம்ம தான் வண்டியில் ஏறணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் உட்காந்துருக்கான். இவனை சேஸ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் டென்ஷன் பிடிச்சதில் கொஞ்சம் ட்ரிக்காக சேஸ் பண்ணோம்னா பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த இடத்துல போயிட்டானா, இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு பார்த்தீங்கன்னா சுடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏகே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு போய் நில்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு பண்ணிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பைக் சுத்தமாக ஓட்ட வரல. நவுறுங்கடா டே கைஸ்.
ஸோ வழிமாரி பண்ணுறானுங்க. ஓகே இறங்கிடலாம், இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சம்பவம் பண்ணலாம். அதாவது பார்த்தா இங்கே தான் வருவான். ஸோ வரான் பார்த்தீங்களா கேஸ், ஏன் மிஸ் ஆகிடுச்சு டேய் சுட்றா அவனை டேய் கேஸ் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பிச்சிட்டான். ஸோ தப்பிச்சுனா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவனை துரத்தி பிடிக்கணும். ஸோ சேஸ் பண்ண முடியுமா, அவன் எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ சேஸ் பண்ணி அவனை 2 போலீஸ் கேஸ் வேறு விழுந்துருச்சு. இதுக்கு மேலே சேஸ் பண்ணுறதுக்கு நம்பிக்கையே இல்லைம்பிங்க. ஸோ நான் ஆனால் சேஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா குறுக்கோலில் போய் சேஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ் எனக்கே அந்த நம்பிக்கை விட்டுருமோன்னு தோணுது. சேஸ் பண்ணி இந்த மிஷின் ஃபெயில் ஆயிருமோன்னு தோணுது. அவன் எங்கிட்ட ஓடிட்டா நான் எங்கிட்ட போட்டிகிட்டு இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப என்னை பார்த்தீங்கன்னா இடிக்கிறானுங்க. எனக்கு சும்மாவே பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட வரல. பார்த்தீங்கன்னா அவனுங்க வேறு இடிச்சு தள்ளுறானுங்க. ஓகே இங்கே தான் போகிறாங்க. ஸோ பிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. 2 போலீஸ் கேஸ் இருக்கிறது மட்டும்தான் மைனஸு. ஸோ மித்தபடி எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவனை துரத்தி பிடிச்சிடலாம். நில்றாடே கேஸ் மேலே ஏறுறா மேலே. ரே யாரா நீ கோமாளி எங்கிட்ட போடா கேஸ் தான் துரத்துறானுங்க. பாவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நம்மள மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கான். ஓகே துரத்தி பிடிச்சிடலாங்க. ஸோ வளைச்சு ஓடுறான் பார்த்தீங்களா, மங்காத்தா சீன் மாதிரி இருக்கா, மங்காத்தா படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஓகே நான் வழி மாறி வந்து குத்திட்டேங்க. இந்த போலீஸ்காரன் வேறு வரான், போலீஸ் வண்டி வேறு சவுண்டு கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா குத்திட்டேன். இந்த ஆங்கிள் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கேஸ். மொபைலில் ஜிடிஎஸ் ஆனர்ஸில் ஆங்கிள் பார்த்துட்டு வண்டியை திருப்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ மேலே பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம், நம்ம பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா நம்ம அவனை பிடிக்கிறது தான் இங்கே இருக்க டாஸ்க்கே. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல தான் காட்டி ஆகணும். பார்த்துங்க நான் எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ எங்கிட்டு சுற்றிட்டு போய் அவனை பிடிக்கிறேங்கிற மட்டும் பாருங்கள். ஸோ ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அவன் அங்கிட்டு போயிட்டா நம்ம இங்கிட்டும் இருக்கோம், பிடிக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. அதுதாங்க கிடையாது. ஸோ துரத்தி பிடிச்சிடலான் தான் நானும் நம்பிக்கையோடு இருக்கேன். எங்கேயோ போயிட்டாங்க, அவன் எங்கேயோ போயிட்டான். பட் பார்த்தோன்னா அவன் இன்னும் பாலத்து மேலே தான் இருக்கேன். எப்படின்னா பாலத்து கீழே இறங்கி இந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே போவான். அந்த ஹோட்டலுக்குள்ளே வச்சு அவனை லாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தா அந்த பார்க்கு கிட்ட போயிட்டானா பிரச்சனை இல்லை. பார்க்கு கிட்ட வரைக்கும் அவனை சேஸ் பண்ணணும். கொஞ்சம் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயிலாரு பார்த்தீங்கன்னா இறங்கி ஓடிடுவான். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் கிட்டக்கு வந்து அவனை பிடிச்சாச்சு. பிடிக்கல, அவன் கிட்டக்கு வந்துட்டோம். அதாவது பார்த்தா அந்த பார்க்கில் போய் இறங்குவோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுட்டுறான். எதுக்குடா இவ்வளோ எனர்ஜி போட்டு சேஸ் பண்ண வச்சங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. பட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்க் வரைக்கும் போகாம பார்க் முன்னாடி பிடிக்க முடியுதா அப்படி பார்க்குறோம். ஸோ பார்க் வரைக்கும் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கிட்டோம்னா சங்கட்டமாயிரும். நம்ம பொறுமையாக ஓட்டி பார்த்தீங்கன்னா ஏறுறது கஷ்டப்பட்டோம்னா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கிட்லாம் போட்டு போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வண்டி புகைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி புகஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி புகஞ்சிரும்னு நினைக்கிறேன். போச்சு கைஸ். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறான். பறக்கிறானுங்க பாவம். போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு துரத்துறாங்க கைஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் போகிறோம். போலீஸ்கார் அதுக்குள்ளே வருமா? ஸோ எப்படி நம்மளை துரத்திட்டு வரானுங்கன்னு தெரியல. நவுறா தடே சே கைஸ். ஸோ இந்த போலீஸ்காரன் வேறு வராங்க கைஸ். போலீஸ்காரன் வேறு நடுவில் வராங்க கைஸ். என்னத்த சொல்ல சைக்கிளா அது? எனக்கு அது என்னன்னு சரியாக தெரியவே இல்லை. சைக்கிள் போல். சாரி கைஸ், கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம். பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து போகிறாங்க கைஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்தாச்சு. அவனை பிடிக்கிறதுக்கு வந்தாச்சு. வண்டி எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்களே இடித்து வண்டியை பொசுக்கி விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு வண்டி போலீஸ்காரங்களே பொசுக்கி விட்ருவானுங்களே போல். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிடிச்சானும் ஒரு 2 ஸ்டாரோட பார்த்தா அவங்களை பிடிச்சானும் வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்கோம் கைஸ். வந்தாச்சு, பார்க்குக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்கிடுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நம்ம சம்பவம் பண்ணுறது. இறங்கி ஏகே வச்சு சம்பவம் பண்ணுறோம் கைஸ். நவுராடே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்பால் மேலே புல்லட் பட்டுச்சு. யோஜில் கணே சொல்கிறாயா கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிஷினை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ மிஷினை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஷினுக்கு போயிடலாமா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓஜிலாக்கு போய் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல விடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவனுங்க நம்மளை சுடுறானுங்க கைஸ். ஸோ பைக்கரை பொசுங்கி போயிடுச்சு கைஸ். ஸோ இந்த இடத்துல தாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை போய் சேஃபாக விடணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் முடிய கிடையாது. அவனை போய் விட்டாகணும். போலீஸ் வர பிடிக்கிறானுங்க. போலீஸ் வந்துட்டானுங்க கைஸ். வண்டி பார்த்தீங்கன்னா புகஞ்சிரும் போல். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வண்டியை சேஃபாக எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா சீட் கோடு போட்டு வேறு ஏதாச்சும் சூப்பர் கார், அதாவது பார்த்தீங்கன்னா ரேஸ் கார், ஸ்போர்ட்ஸ் கார் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல இறங்கிடுவோம். ஸோ சீட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கார் வராது கைஸ். அது வரைக்கும் நல்லது. ஸோ ஹெலிகாப்டர் வச்சு தப்பிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு கார் இருந்தால் ஓகே கேஸ். இந்த கார் செலக்ட் பண்ணிடலாம். எங்கடா கேஸ் நேரங்கிட்ட நேரம் பார்த்து கார் வந்து தொலைய முடியுது. ஓகே பார்த்தீங்கன்னா காரில் ஏறாடே ஓஜிலா டக்குன்னு ஏறா வந்துட்டானுங்க. ஸோ டக்குன்னு ஏறி தொல்லடா கைஸ். பார்த்தீங்கன்னா இடிக்கிறானுங்க. இந்த காரையும் விடமாட்டானுங்க போல் கைஸ். கார் செம்மையாக பிக்கப் தருது பாருங்கள். அமுக்குடனே செம்ம வேகமாக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பர்கர் ஷாப்பில் போய் விடுவே கைஸ். வெறுப்பு விட மாட்டுறானுங்க, வெறுப்பேற்றுறானுங்களே. தானே நவருங்கடா கைஸ். பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சீட் கோடை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்து நான் போடுறேன். பட் சீட் கோடோட ஏற்றணும், எப்படி ஏற்றணுங்கிறது போகிறது கஷ்டம். பட் எப்படி மொபைலை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வேணால் போடுறேன். நவருங்கடா டேய்
கைஸ் ஃபயர் இன்ஜின்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா இன்னும் தூரம் போலையே. ஸோ சரியான ஃபைட். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகாமல் முடிச்சே ஆகணும்னா சேஃபாக அவனை போய் விடணும். வண்டி புகைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வண்டி சீக்கிரமாக புகஞ்சிரும் போல கைஸ். ஸோ வண்டி பார்த்தா ஆல்ரெடி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்போர்ட்ஸ் காராக இருந்தாலுமே சூப்பராக போகுது. பட் செம்ம ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வண்டி போகுது கைஸ். சரியான ஸ்பீடு தருது. ஸோ போலீஸ் பார்த்தோன்னா விடுற மாதிரி தரலையே. 2 ஸ்டார் தேவையில்லாமல் போட்டோன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்டிங்கே வந்துருச்சு, அந்த 2 ஸ்டார் போகவும் மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் ஆகியும் துரத்துறானுங்க கைஸ். வண்டி பற்றிக்கிச்சு. இறங்கடா டேய், இறங்கடா கைஸ். போச்சு, மிஷின் ஃபெயில்டு. ஓஜிலாக் செத்துட்டான் தாடே கைஸ். ஸோ வேஸ்டட் மூமெண்ட் கைஸ், வேஸ்டட் மூமெண்ட். இவ்வளோ தூரம் அந்த மிஷினை முடிச்சு அவனை பார்த்து நான் கூப்பிட்டு வந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு கைஸ். ஸோ மறுபடியும் பார்த்தா இந்த மிஷினை முடித்தாலும் ஸோ இந்த மிஷின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் இழுத்துட்டு போய் போர் அடிச்சு விரும்பலை. இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரான மெத்தடே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறேன். 2வது அட்டம்ப்ட்டில் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட்டில் எடுத்துகிட்டு போகிற ஐடியாவில் டக்குன்னு முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ அவனை சேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் வருவான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பார்த்தா அந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பார்த்தா இந்த மிஷின் முடிய கஷ்டமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏகே கன், அதாவது ஒரு லாங் ரேஞ்சு கன்று, ஒரு மிட் ரேஞ்சு கன்று இருந்தாலுமே ஓகே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை நிப்பாட்டணும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இடையில வந்து கடுப்பேற்றுவானுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டானுங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ஒரு சில பேர் இறங்கி நம்மள வேறு சுட்டு டென்ஷன் ஏற்றுவானுங்க. ஓஜிலாக் செத்து போயிடுவோம் அதில் மெண்டலு. ஸோ அதாவது தான் நிறைய தடவை எனக்கு ஓகே வந்துட்டான் பார்த்தீங்கன்னா ஒன்று சுடுறாங்க, செத்துட்டான். ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு சேசிங் சீன்லாம் நடந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஓஜிலாக், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஓஜிலாக் ஜெயிலுக்கு அனுப்பினோம் ஃப்ரெட்டியை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வர வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனை போய்த்து பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப், அதாவது அதோட பர்கர் ஷாப்பில் போய் விடணும். ஸோ நான் அது மட்டும் ஃபீஸ் அதை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மிஷின் பாஸ்டு ஸோ மிஷின் பாஸ்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் இருக்குது. புல்லட்டாக நார்மல் பைக்கான்னு சரியாக தெரியல, நான் சரியாக பார்க்கல. ஸ்பீடு பண்ணியிருக்கேன் கைஸ். ஏன்னா ரொம்ப பொறுமையாக வருது, ரொம்ப லேட்டாக இது மட்டும் ஸ்பீடு பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ நம்மளோட வீட்டுக்குள்ள ரைட்ரு ஓகேவா, ரைடரோட வீட்டுக்கு போய்ட்டு ரைடரோட மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்தாச்சு. அவன் 12 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எப்போ வேணால் வர சொன்னான். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். ஸோ அதுக்கு தான் பைக் எடுத்துக்கு. அந்த பைக்கோட இந்த பைக் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பைக்கு நான் இந்த பைக் ஓட்டுறதுக்கு எவ்வளோ பெட்டராக ஓட்டியிருக்கேன். ஜிம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜிம்மு பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் வந்து ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா யார் பாவன் பேர் மறந்துச்சு கைஸ், ரைட்ரு. ஓகே ரைட்ரு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் மிஷின் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அதாவது இவன் என்ன பண்ணிட்டுருப்பானா, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்லாம் திருடணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன் வீட்டிலேருந்து திருடணும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பற்றி திருட போகிறோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்காக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் மட்டும்தான் திருட முடியும். கொஞ்சம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் நானே பார்த்தீங்கன்னா நிறைய தாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரீட்ரை பண்ணியிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த இடையே ஒரே டேக்கில் பார்த்தீங்கன்னா முடிச்சு காட்டுறேன். வேணால் பாருங்கள், ஒரே டேக்கில் பார்த்தீங்கன்னா முடிச்சு காட்டுறேன். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூரம் ஒரு எண்டில் இருக்கனால. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா சைலண்ட் நாய்ஸே போடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தீங்கன்னா கிரியேட் எடுத்துகிட்டு வரணும் டப்பாவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்குன்னா நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே நவந்தோம்னா அவ்வளோ பெருசாக நாய்ஸ் கிரியேட் ஆகாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா திரும்ப உட்காந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டேன். இதே நின்றுட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, ஸோ நாய்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது குறையட்டும். அந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனை ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக தான் எடுத்தோம். கொஞ்சம் வேகமாக வந்தாலுமே அந்த நாய்ஸ் பார் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுனாலே பார்த்தீங்கன்னா மேக்கிங் டூ மச் நாய்ஸுங்கிற மாதிரி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி மேன் இறங்கி சண்டைக்கு வந்துடுவாங்க. மிலிட்ரி மேன் இறங்கி சண்டைக்கு வந்துடுவான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறங்குவோம். அமைதின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறங்கணும், பொறுமையாக போவோம். அப்படியே பொறுமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6 கிரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் 6 கிரேட்லாம் எடுக்க தேவையில்ல. மேலே ஒன்று கீழே 2 இருக்கும். அந்த கிழமை கிட்ட ஒன்று இருக்கும். அதெல்லாம் எடுத்தோம்னா ஸோ அதெல்லாம் ரொம்ப நைஸ் சீக்கிரம். ஸோ மாட்டிப்போம். கீழே 2 இங்கே ஒன்று எடுத்து 3 எடுத்தாலே போதும். நம்ம கீழே சப்டைட்டில் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி 3 எடுத்தாலே போதுங்க. ஸோ ஆல்ரெடி 1 எடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதே பார்த்து அந்த 2 எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். பார்த்தீங்கன்னா மிஷினை முடிச்சிருவோம். ஆல்ரெடி இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா முடிச்சிருவோம் ஓகேங்களா. ஸோ உட்காந்துட்டே பார்த்தீங்கன்னா நவருவோம். பார்த்தீங்கன்னா இங்கேனிக்கு ஒன்று இருக்குது. ஓகே இந்த இங்கேனிக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முடிச்சிருவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுக்க வரப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே எடுத்தாச்சு. அமைதி அமைதியோ அமைதி.
இதுக்கெல்லாம் அமைதி அமைதியோ அமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா நவுந்து போயிடுவோம். அப்படியே பொறுமையாக அமைதியாக போகணும். அமைதியாக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தணும். ஸோ பொறுமையாக நவரணும். இல்லாது பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு வந்துருவார். கொரட்டை ஒரு சவுண்டு கேட்குது கைஸ் எனக்கு. கேம் செமைய ஃப்யூச்சரில் கொரட்டை ஒரு சவுண்ட் கேட்குது. ஓகே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரேட் பார்த்தீங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த கிரேட் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே இருக்கும். ஓகே இந்த ரூம்குள்ளே போய் எடுத்துடலாம் பொறுமையாக கைஸ் போம். ஸோ கதவை திறப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஸோ கொஞ்சம் இருந்தால் பார் ஃபுல்லாகி பார்த்தீங்கன்னா மாட்டி இருந்திருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே பார்த்தீங்கன்னா தூக்கியாச்சு. ஸோ தூக்கிட்டோம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா வரும். பொறுமையாக போவோம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி அப்படி தான் போய் ஆகணும். நம்மளை பார்த்தீங்கன்னா கடைசியில் திருட்டு பையனாக ஆக்கிட்டாங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா திருட்டு பையனாக ஆக்கிட்டானுங்க. திருடு வச்சுட்டாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் திருடுவீங்க, உங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், லைஃப்பில் என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாமே இருக்கும். அதாவது ஜிம்முக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க. ஸோ எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தா அந்த கேம் அந்த காலத்துலேயே வந்த கேம் கைஸ். ஸோ அந்த காலத்தில் அந்த கேம் இவ்வளோ ஃபீச்சர் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு லென்த்தியான கேம், ஓப்பன் வேர்ல்டு கேம் கைஸ். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாலும் இருக்கவே மாட்டீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைலில் ஏற்றியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ விளாண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே பார்த்தீங்கன்னா 3 கிரேட் ஏற்றியாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஓகேங்களா. ஸோ இது எங்கே வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லாக்கப்பில் தான் போய் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளாக பார்த்தீங்கன்னா திருடி இருப்பான். எனக்கு தெரிஞ்சு கன்னோட புல்லட்டுன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. சரியாக நான் சப்டைட்டிலும் பார்த்தீங்கன்னா படிக்கலை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். லாக்குக்கு தான் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். ஸோ கைஸ் இவங்க வேறு குறுக்கால வரானுங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தா நம்ம நிறைய டிரைவிங் கேம் பார்த்தா ப்ளே பண்ணையிலே பார்த்தோன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இதில் ஆப்போசிட்டாக இருக்கனால கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாக்கப்கே வந்துட்டேன். இந்த இடத்துல தாங்க வண்டியை பார்த்தீங்கன்னா சேஃபாக நிப்பாட்டணும். ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் ஷாப் கிட்டக்க கட்டிங் ஷாப் கிட்டக்க பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இறங்கிடுவோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப சொல்லிடுவோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் முடிச்சிருச்சு. இந்த மிஷினோட பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவானுங்க என்னென்னா இந்த இடத்துல வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டில் வேணால் எப்போ வேணால் போய் திருடலாம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நீ பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போனோம்ல ஒரு வண்டி. ஸோ அந்த வண்டியில் மட்டும்தான் போய் பார்த்தீங்கன்னா திருட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. நம்மள என்ன திருட்டு பையன் நினச்சிட்டு இருக்கானுங்க கேஸ். நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் டே கைஸ். நம்ம சீட்டு போட்டு எவ்வளோ வேணால் காசு எடுப்பேன்டா டே. கன்று எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு என்ன நினச்சேன். எந்த காரில் வேணால் ஃபெராரியில் போவேன்டா டே. எங்கள் பார்த்தா ரிச்சு கார் நம்ம சொல்லிட்டு இருக்க போய் அந்த காரில் நான் போவேன்டா. நான் சாப்பிட்றதுக்கு ஒரு கார், சாப்பிட போகிறதுக்கு ஒரு கார், மிஷினுக்கு ஒரு கார், சும்மா போகிறதுக்கு ஒரு கார் யூஸ் பண்ணுவேன்டா. என்கிட்ட போய் திருட சொல்கிறீங்களேடா. ஸோ ஒரு வேளை மிஷின் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி இந்த வீடியோ முடிச்சிடலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சீட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிடுறேன். ஸோ இந்த பக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நான் மாற்றிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா மிஷின் பாஸ்வேர்டு ரெஸ்பெக்ட்னு வரப்போ யார் ஸ்கிரிப்டை கீழே இழுத்து விடாதீங்க. ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கிளிச் வந்துடும். ஸோ பாஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் ஸ்ட்ரைட்டே பார்த்தோன்னா டெலிபோர்ட் பண்ணி பார்த்தோன்னா அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. சுத்தமாக வியூஸ் போல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அப்போ தான் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். வேறு ஏதாச்சும் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் நான் பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ டாட்டா பாய். மாட்டாமாமே